வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசிரியர்ல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா வந்து சரி நம்ம பாட்டிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம பாட்டிக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் போடுறாங்க. அப்போ வந்து பாட்டிங்க எடுக்கிறாங்க. எடுத்த உடனே என்னம்மா என்ன மறந்துட்ட போலியே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, இல்லைங்க பாட்டி, இங்க ஒரே வேலையா இருக்கு. நான் வர 2-3 ஆர்டர் எடுத்திருந்தேன். அதுவே ரொம்ப டைம் போயிருச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, தெரியுமே நானும் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, உங்க பேரன் வந்து மாமா பேர்ல ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா கேட்கறாங்க, எப்படி பாட்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னோட பேராண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி மீனா அப்படிங்களா பாட்டி, சரிங்க பாட்டி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, நான் நாளைக்கு வரேம்மா. ஏன்னா முத்து வந்து டிரைவிங் ஸ்கூல் வர ஆரம்பிச்சிருக்கான். அது என் பையன் பேர்ல வர ஆரம்பிச்சிருக்கான். இது எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா, அதனால நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சரிங்க பாட்டி, வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லி போனை கட் பண்ணி அண்ணாமலை கிட்ட போய் சொல்றாங்க மீனா, இந்த மாதிரி நாளைக்கு பாட்டி வராங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு விஜயா, என்ன மீனா, என்ன பத்தி ஏதோ போட்டு கொடுத்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காருல்ல, அதை பார்க்கணுமா, அதுக்காக தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாமா பேர்ல வேற ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதை பார்க்கணும்னு சொல்லி தான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை, கேட்டியா, எதுக்கு தேவலாம வந்து பேசிட்டு இருக்க, நானும் அவளும் பேசிட்டு இருக்கோம், நீ ஏன் தேவலாம் நடுவில் வந்து சண்டை போற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, ஆமா நாளைக்கு வந்துட்டாங்கன்னா எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜயா மனசுக்குள்ள புலம்புறாங்க. பாட்டி வராங்க. வந்தோடனே முத்து டிரைவிங் ஸ்கூல் எல்லாம் காமிச்சு கொடுக்குறாரு. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அண்ணாமலை வந்து நான் ஸ்கூலுக்கு கிளம்புறமா அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு. அப்பதான் பெருசு வந்து முத்துக்கு கால் பண்றாரு, இந்த மாதிரி இன்னைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வராமா, நீயும் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் கிளம்பலாம்னு சொல்லி அப்பா விட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாங்க. பாட்டி நீங்களும் வரீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கறாரு. ஏன்னா அப்பா ஸ்கூலும் பார்த்த மாதிரி இடம், அதே மாதிரி பெருசு எங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க இல்லையா, வீட்டுல இருந்து வராங்களாமா, மாப்பிளையும் பார்த்த மாதிரி இருக்கலாம் பாட்டி, வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ சரி பேராண்டி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் கிளம்பி வராங்க. அதே மாதிரி எல்லாருமே கிளம்பி போறாங்க. அண்ணாமலை விடுறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. அந்த நேரத்துல கிறிஷோட பாட்டியும் பாக்குறாங்க. பாட்டி, என்ன இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மொத்தம் சொல்றாங்க, பாட்டி உங்களுக்கு தெரியாதுல்ல இந்த விஷயம், இவங்க இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படியா, அப்ப நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க. வாங்க பாட்டி நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கம் போல எல்லாருமே பேசுறாங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, முத்து என்ன அவங்க வீட்டுக்கு சொல்றாங்க, நம்ம சும்மா போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்து, சரி பாட்டி நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. போன உடனே எல்லாருமே உட்காந்து இருக்காங்க. ரோஹினியோட அம்மா வந்து டீ போறதுக்காக போயிருக்காங்க. அந்த நேரத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு முத்து. சரி தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே மேல ஒரு போட்டோ, இந்த போட்டோ நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் முத்துவும் பாக்குறாரு, இந்த போட்டோ ரோஹினியோட அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப மீனாவும் பாக்குறாங்க, ஆமாங்க இது ரோஹினி அப்பா போட்டோ வச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி அதை பார்த்து, என்ன சொல்றீங்க, இது ரோஹினி அப்பாவோட போட்டோவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பாட்டி இவர் உங்களுக்கு தெரியுமா, என்ன தெரிஞ்ச மாதிரி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கறாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, எனக்கு தெரியுமே இவர அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.